என் மகனே, என்னை நோக்கி கூப்பிடு. என் மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஐ வில் டெலிவர் யூ. கட்டாயம் இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவேன், ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவேன், கடன் பிரச்சனை விடுதலையாக்குவேன், வறுமையிலிருந்து விடுதலையாக்குவேன், இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவேன். ஆண்டவர் சொல்லிட்டார், விடுதலை தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பதான் ஒரு வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. ஒரு மாசம் ஓடி முடிஞ்சிட்டு 2வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த மாதத்திற்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் எதை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். வாக்குத்தத்தம் என்பதை சும்மா சொல்லி கொண்டிருப்பதற்கல்ல, அதை சொல்லி அதை விசுவாசித்து அதை வைத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு. அதனால இந்த வாக்குத்தத்தத்தை கவனமாய் கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவ்வளவுதான். என்னை நோக்கி நீ கூப்பிடு, என் நாமத்தை சொல்லி கூப்பிடு. அப்ப கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்னைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை வியாதி என்கிற ஆபத்து, கடன் பிரச்சனை என்கிற ஆபத்து, அல்லது மனிதரால் வருகிற ஒரு ஆபத்து, அல்லது இது ஒரு கண்ணியினால் உண்டான ஆபத்து, இப்படி சூழ்நிலையினால் உண்டான ஆபத்து. இதிலிருந்து நான் வெளியே வர முடியுமா, விடுதலை பெற முடியுமா? வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, குடும்ப காரியத்துல இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து விட்டது, அதிலிருந்து விடுதலை பெற முடியுமான்னு எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என்னை நோக்கி கூப்பிடு, என் மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கூப்பிட்டா விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த சமயம் அங்கே ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவருடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக இருக்கவில்லை. ஆகவே நான் அவரை பார்த்து, உங்க பெயரை பார்த்த வித்தியாசமா இருக்குதே, எப்படி என்று நான் விசாரித்தேன். அவர் சொன்னார், நான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன் என்றார். எனக்கு என்ன ஆச்சரியம், பிராமண குடும்பத்தை சார்ந்த நீங்கள் கையில வேத புஸ்தகத்தோடு இயேசுவை அறிவித்து கொண்டு ஊழியக்காரர் இருக்கிறீங்களே எப்படி என்பதாய். அப்போ அவர் வாழ்க்கையில நடந்த காரியத்தை சொன்னார். ரொம்ப பக்தியுள்ள ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, ஆனா அவருக்கு கடவுள் நம்பிக்கை அற்று போய் விட்டதாம். எல்லா இந்த சடங்குகள் ஒன்றில் எனக்கு திருப்தி இல்லை, நம்ம பணம் தான் செலவாகுது, நம்ம நேரம் தான் வீணாகுது, அதனால கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் சொல்லி கடவுளே இல்லைன்ற முடிவுக்கு நான் நாத்திகன் ஆகிவிட்டேன்னு சொன்னார். ஆனால் படித்து நல்ல ஒரு வேலை கிடைத்ததுனால வட இந்தியாவில் அவருக்கு வேலை கிடைத்து வந்துட்டார். அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவருடைய கொள்கையில கடவுள் இல்லைன்ற கொள்கையிலே போய் கொண்டு இருக்கிறார். பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. திடீரென்று அவருடைய மனைவி வியாதிப்பட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. மனைவி காப்பாற்ற எத்தனையோ ஆஸ்பத்திரி பணம் எல்லாம் செலவு பண்ணி பார்த்தார். ஆனால் வியாதி சுகமாவதாக தெரியல, வியாதி அதிகமாகி கொண்டே வந்தது. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தபோது மரண படுக்கையில மனைவி படுத்த படுக்கையில் ஆயிட்டாங்க. இவர் தான் சமையல் பண்ணணும், கவனிக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆனால் அதையெல்லாம் மகிழ்ச்சியா செய்து கொண்டிருந்தார். இப்ப மனைவி நீ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலை வந்தது, அவரை மனதை பாதித்தது. அப்படின்னா இனி எப்படி என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பதாய். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வந்தார். மனைவி படுத்த படுக்கையில வேதனையில் இருக்கிறாங்க. அந்த படுக்கையில உட்கார்ந்து வேதனையோடு யோசித்து கொண்டிருந்தார். ஒரு கவலை, ஒரு வேதனை, மரண பிடியில சிக்கி இருக்கிற அவருடைய மனைவி வேதனையோடு இருக்கும்போது என்ன
அடுத்து நடக்கும், என் மனைவி காப்பாற்ற ஒரு வழியும் இல்லையா, அப்படிலாம் மனசுல பல காரிய யோசனை வரும்ல. அப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம் அவருடைய காதிலே தொனித்தது. அந்த சத்தம் சொன்னது, என்னை நோக்கி கூப்பிடு, உன் மனைவியை நான் சுகமாக்குவேன், உன் மனைவிக்கு நான் விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்தம். டக்குன்னு அவர் வெளித்த பார்த்தார். அங்கங்க பார்க்கிறார், ஆட்கள் யாராவது பேசுறாங்களா, இல்லை மனைவி படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, யாரும் இல்லையே. இப்போ மனப்பிரமையா இருக்குன்னு நினைச்சிட்டு மறுபடியும் ஒரு யோசனையில ஆழ்ந்தார். திரும்ப ஒரு சத்தம் கேட்டாரு, நான் இயேசு, என் நாமத்தை சொல்லி கூப்பிடு, இயேசுவே நீ கூப்பிடு என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் மனைவிக்கு சுகம் தருவேன், விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் இயேசு பேசினார். இவருக்கு ஆச்சரியம், கடவுள் இப்படியெல்லாம் பேசுவாரா? நான் கடவுள் என்பது கற்பனை, மனிதன் உண்டாக்கினதுன்னு நினைத்தேனே, ஆனா இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுகிறாரே, சரி கூப்பிட்டு பார்க்கலாமே. இது மனுஷன் சொன்னதல்ல, அசரீரியாக எனக்கு நேரடியாக கேட்கிறாரு. அப்ப கடவுள் என்ற ஒருவர் என்னுடைய வேதனையை பார்த்து எனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி, கிறிஸ்தவங்க முழங்கால் போட்டு தானே பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிந்தது தானே. மனைவியின் படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டு முதல் முறையாய் வாயை திறந்து, இயேசுவே என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, அவ்வளவுதான் அவருக்கு ஜெபிக்க தெரியும். இயேசுவே என் மனைவிக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டார். எப்பொழுது இவன் கூப்பிடுவான், அற்புதம் செய்யலாம் என்று காத்திருந்த மாதிரி ஆண்டவர் உடன் தானே தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய வல்லமையுடைய மனைவிக்குள் இறங்கினது, மரண படுக்கை மாறினது, எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அற்புதமான ஒரு சுகம். அப்போதான் இவருக்கு தெரிந்தது, நம்ம கடவுள் இல்லை இல்லைன்னு மற்றதை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறோம், மெய்யான கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். மனிதன் மேல் அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர், மனிதனுக்கு ஆபத்திலே உதவி செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். அவர் என்ன பார்த்து அங்கவா இங்கவா, இவ்வளவு பணம் கூட அதை செய் இதை செய்யணும், ஒண்ணுமே செய்யலையே, என்னை நோக்கி கூப்பிட்டு விடுதலை தருவேன்னு சொன்னாரு, நான் கூப்பிட்டு அற்புதம் செய்துட்டார், என்ன பெரிய சந்தோஷம். அவர் சொன்னார், அதனாலதான் நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி அறிந்து அவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்து கொண்டேன். இன்னைக்கு என் மனைவி பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தார் உணவுக்காக. நான் போய் அந்த அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிட்டா உனக்கு விடுதலை, சுகம், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பதாய். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை தேவை. ரகசிய பாவம், பாவ பழக்கம், ஒரு தொடர்பு துண்டிக்க முடியல, விடுதலை பெற முடியல, தப்புன்னு தெரியுது, விட்டுவிட நினைக்கிற விட முடியல, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த பொல்லாத மனிதனுடைய தொடர்பு, ஐயோ இந்த காரியத்தை விட்டு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே நீ கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு கட்டாயம் இந்த இக்கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கட்டாயம் உண்டு. ஆனா எப்படி கூப்பிடணும் என்று சொன்னால், 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ 2 காரியம் ஆண்டவர் சொல்ல. ஒன்று, நாம் ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடணும். முதல்ல அறிந்து கொள்ளணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதான் முதலாவது தெரிந்து கொள்ள, என்னை நோக்கி கூப்பிடுன்றார். நம்ம அநேக சமயத்துல ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடுகிறோம், ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க எனக்கு சுகம் கிடைச்சிரும், நீங்க எனக்கு சுகம் கொடுங்க, நீங்க விடுதலை கொடுங்க. கர்த்தரால் பயன்படுத்துகிற மனிதர்களிடத்திலே நாம வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தானே உனக்காக மரித்தேன், நான் தானே உன் பாவ சாபங்களை சிலுவையில சுமந்தேன், என்னை நோக்கி கூப்பிடுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப அவரை நோக்கி இயேசுவை கூப்பிட்டாதான் முதலாவது நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் ஆண்டவரே இயேசுவே எனக்கு சுகம் கொடுக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொள்கிறார். இயேசு அற்புதம் செய்தார்.
அதே மத்திய 8:6 ஒரு 100க்கு அதிபதி ரோம அதிகாரி, அவன் யூதன் அல்ல, ரோம அதிகாரி. அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான், அவனுக்கு விடுதலை வேணும்னு வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்ததை வேதத்திலே பார்க்கிறார், அற்புதம் செய்தார். மத்தேயு 14:30 பேதுரு கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற சமயம், நடுக்கடல், இரவு நேரம், அப்படியே பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், ஆண்டவரே ரட்சியும் என்று இயேசு நோக்கி கூப்பிட்டார். உடனே இயேசு தம் கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கி எடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவர் விடுதலை கொடுத்து ரட்சித்தார். பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். உங்களுக்கு செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவ்வளவுதான். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அற்புதத்தை காண்பீங்க. மத்தேயு 15:22 பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய பெண், அவளும் புறஜாதி, யூதர்களுக்கு அவங்க புறஜாதியார். அதனால் அவள் கூப்பிடுகிறாள் தன் மகளுக்காக, இயேசுவே தாவீதின் குமாரனே என்னுடைய மகளுக்கு இறங்குனே. மகளுக்கு அசுத்தாவி போராட்டம். ஆண்டவர் இந்த தாயினுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிறார். மத்தேயு 17 பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் கூப்பிடுகிறான், இயேசுவே என் மகனுக்கு இறங்கும் என்று 15 ஆண்டவர் அவனுக்கு இறக்கம் செய்தார். அப்ப இயேசுவே என் ஆண்டவரே என் தகப்பனே என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிட்டால், அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்படி கூப்பிடுகிற சமயத்துல இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். ஸ்தோத்திர பலியிட்டு நம்ம கூப்பிடணுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிட்டு. அது என்ன பலி? எங்க போய் செலுத்துவதுன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது, தேங்க்ஸ் கிவிங் செய்வது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்பாரு. நீங்க யோவான் 11:41 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சமயத்துல கல்லறைக்கு முன்பாய் நின்று ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், இதுக்கு முன்னால நான் ஜெபித்த போதும் என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லித்தான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம அப்படிதான் செய்யணும். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கடந்த நாட்கள்ல நீங்க ஜெபித்த போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல, சுகம் கொடுத்தார்ல, அற்புதம் செய்தார்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஜெபித்த என் ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகளை சந்தித்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்துல இப்படி நான் ஜெபித்த, நீங்க இப்படி பதில் தந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கணும். நீங்க அப்படி ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அவர் மேல உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுகிறீங்க. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதனால ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் சொல்லும் போது எப்படி அமைதியாவா? சிலர் வாயே திறக்கிறது இல்லை. ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வைங்களேன், அப்படி சொல்லுவீங்களா? தேங்க்ஸ் வாய் திறந்து சொல்லுவீங்களா? வாயை திறக்கணும். ஒரு ஆளு ஒரு சின்ன பெண்ணில் கையெழுத்து போட கொடுத்துட்டா கூட திரும்பி பெண்ணை கொடுக்கும்போது அங்க யார் இருக்கிறா அதெல்லாம் பார்க்க மாட்டான், வெட்கப்பட மாட்டான், தைரியமா தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இயேசுவுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் வெட்கப்படுவார். பக்கத்துல இருக்காள் அவங்களாம் பார்க்கறாரு. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்? ஒரு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறீங்க, தேங்க்ஸ் சொல்றீங்க. அப்ப நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 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 நீங்க விசுவாசத்தை அறிக்கை இடுகிறீங்க. ஆண்டவரை பார்த்து இவன் நன்றி உள்ளவன், இவள் நன்றி உள்ளவள், அதனால அவன் ஜெபத்துக்கு பதில் தரணும்னு கர்த்தர் பதில் தருவார். அப்ப எடுத்த உடனே உங்களுடைய காரியங்களை சொல்லாதபடி கடந்த நாட்கள்ல உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம், நன்றின்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் கவனிக்கணும். நீங்க வேத புஸ்தகத்துல பார்க்கிற அந்த சங்கீதம் 50:14 பொருத்தனைகளை செலுத்தி நம்ம வேண்டிக் கொள்ளணுமா? ஸ்தோத்திர பலியிட்டு வேண்டிக் கொள்ளணும், பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்ளணும் என்பதாய் சொல்லப்படுகிறது. அப்ப எந்த ஒரு காரியத்திற்கும் பொருத்தனையோடு கூடிய ஜெபம், அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, தேவன் பதில் கொடுக்கிற காரியம் இருக்கிறது. ஆனா பொருத்தனை பண்ண கட்டாயம் நிறைவேற்றிடணும்.
நிறைவேற்றாவிட்டால் பொருத்தனை பண்ணக்கூடாது. சிலர் பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் அதை நிறைவேற்றவே மாட்டாங்க. அடுத்த நேரம் வந்து அதுக்கு ஒரு பொருத்தனை, இதுக்கு ஒரு பொருத்தனை எல்லாம் பண்றது. ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க, பொருத்தனை நிறைவேற்ற மாட்டாங்க. அது சாபமாகிவிடும். ஆனா பொருத்தனை செலுத்தினா கரெக்டா அது நீங்க செஞ்சிடணும். வேத புஸ்தகத்துல 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, அன்னாள் என்ற ஒரு பெண் தேவ சமூகத்துல வந்து வேண்டுதல் செய்கிறாள். அவளுக்கு குழந்தைகள் இல்லை. நிந்தை, அவமானம், இதனால ரொம்ப பாடுபட்ட அந்த பெண் ஆண்டவருடைய பாத்திலிருந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்கிறாள். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். என்ன பொருத்தனை பண்ணினாள்? எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்க, ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அதை உங்களுக்கே நான் தந்துடுவேன், எனக்கு வேண்டாம், உங்களுக்கே தந்துடுறேன். அப்ப நீ எதுக்கு குழந்தை கேட்கிற? என் நிந்த மாறணும், என் அவமானப்படுத்துறாங்க, மலடின்றாங்க, கேவலமா பேசுறாங்க, என் உள்ளத்தை காயப்படுத்துறது, அது மாறணும். அவங்க வாயெல்லாம் அடைக்கப்பட்டுரும்ல, அப்புறம் இப்படி பேச மாட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, அது உங்களுக்கே நான் கொடுத்துருவேன். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். அந்த ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவள் பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றினாள். பிள்ளை பால் மறந்த உடனே அவனை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல ஏலி என்ற ஊழியக்காரன் கையில ஒப்புவித்து, நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினேன், இந்த மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கீழ்ப்படிந்தாள். சிலர் பொருத்தனை பண்ணிட்டு மறந்துடுவாங்க. அது அப்பப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா கூட அதை அசட்டை பண்ணிடுவாங்க. பொருத்தனை பண்ண கட்டாயம் நிறைவேற்றணும். அந்நாள் நிறைவேற்றினதுனால மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 21ஆம் வசனத்துல மறுபடியும் 3 குமாரரை 2 குமாரத்திகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பெரிய குடும்பமாக்கி விட்டார். பொருத்தனை நிறைவேற்றினாதான் தொடர்ந்து ஆசீர்வாதம் வரும். நீங்க பொருத்தனை நிறைவேற்றாவிட்டால் தேவன் மறுபடியும் உங்களை நம்பி ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ உங்க நன்மையை நீங்களே இழந்து போவீங்க. அதனால பொருத்தனை பண்ணி ஜெபித்தா கரெக்டா நிறைவேற்றணும். குழந்தைக்காக ஜெபிக்க வருவாங்க. வரும்போது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப குழந்தையோடு வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்காக நான் வளர்ப்பேன். அப்படி பொருத்தனை பண்ணி கொள்ளுங்க. என் இஷ்டப்படி வளர்க்க மாட்டேன், நீர் விரும்புகிறபடி உமக்காகவே இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிங்கன்னா நிறைய பேர் அப்படி ஜெபித்து அற்புதங்களை பெற்று இருக்கிறாங்க. அப்படியே குழந்தையோடு வருவாங்க, கர்த்தரிடத்துல கேட்டோம், ஆண்டவர் தந்துட்டாருன்னு சொல்லி. அப்போ அவங்க ஜெபிக்கும் போதே ஒரு பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு அந்த குழந்தைய ஒப்பு கொடுத்து பொருத்தனையோடு ஜெபிச்சதுனால ஆண்டவர் அற்புதமாய் பதில் கொடுத்த அநேக சம்பவங்களை எனக்கு தெரியும். சரி, அடுத்தது நீங்க பாருங்க, யாக்கோபு என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் வந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 28 அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பாதுகாத்து கொண்டு வந்தா, நீர் தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகத்தை உமக்கு செலுத்துவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி கொண்டார். தசம பாகம்னா 10/1. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அது லாபத்துல 10/1 தேவனுக்கு கொடுப்பது. அதனால்தான் சில சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்துல 10/1 கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க. வியாபாரம் செய்யறவங்க கணக்கு வைத்து எவ்வளவு ஒரு மாதத்துல லாபம் வருகிறது, அந்த லாபத்துல 10/1 கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அதை கரெக்டா பின்பற்றக்கூடிய மக்கள் அநேகர், அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்ப அந்த பொருத்தனை பண்ணி கொண்டு யாக்கோபை ஜெபித்ததனால தேவன் அவரை ஆசீர்வதித்து பெரிய கோடீஸ்வரனாய் திரும்பி வருகிறார். ஒரு கோலோட வெறுங்கையாய் போனவர் பெரிய கோடீஸ்வரனாய் திரும்பி வருகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். பொருத்தனையை அவர் செய்து கொண்டு பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அப்ப நீங்க கூட பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. கணவன் மனைவி அப்படி வாலி பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. 3 லட்சம் ரூபாய் கவர்ல வச்சு கொடுத்தாங்க. இது எதற்கு என்று கேட்டேன். இது நாங்க ஒரு பொருத்தனை பண்ணினோம். என்ன பொருத்தனை? என் மகளுக்கு வெகு நாளா திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. நீங்க சொன்னீங்கல்ல, கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுகிற காரியமா பொருத்தனை பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி
நாங்கள் பார்த்தோம் வட இந்தியாவில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கலாம். அப்போ இந்த திருமண காரியத்துக்கு எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுறோம். சாப்பாட்டுக்கு, நகைக்கு, உடைக்கு, அலங்காரத்துக்குன்னு சொல்லி அதில் ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து ஆலயமில்லாத ஒரு கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுக்க ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினோம். ஆண்டவர் எங்களுடைய பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டார். திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணிட்டார். இப்போ ரொம்ப சந்தோஷமாய் திருமண காரியம் நிறைவேறி இருக்கிறது. அதனால நாங்கள் பொருத்தனை பண்ணினபடி இந்த காணிக்கை கொடுக்க வந்தோம். இதை வைத்து வட இந்தியாவில் சர்ச்சு கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு அழகான பொருத்தனை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பொருத்தனை பண்ணுறோம்? இயேசுவை சிவம் கொடுங்க, திறப்பினா ஜெபத்தில் சாட்சி சொல்லிடுறேன். இயேசுவை எனக்கு அற்புதம் செய்யுங்க, திறப்பினா ஜெபத்தில் சாட்சி சொல்லிடுறேன். இல்லை ஏதாவது செலவு வருதா? அது ஊழியத்துக்கு தான் நிறைய நெருக்கம். நான் பொருத்தனை பண்ணிட்டு எனக்கு சாட்சியில் இடம் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நேரம் இருக்காது இல்லை. அப்போ இது செலவில்லாத பொருத்தனை. ஆனால் அன்னாள் பொருத்தனை தனக்கு ஒரு குழந்தை கிடைத்தா ஒரு குழந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாரு. தியாகமான ஒரு பொருத்தனை. யாக்கோபுடைய பொருத்தனை 10ல் 1 கர்த்தருக்குரியது என்று அர்ப்பணிக்கிற ஒரு பொருத்தனை. அப்போ நீங்க எப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்க? பொருத்தனை பண்ண கட்டாயம் நிறைவேற்றணும். இல்லைன்னா பொருத்தனை பண்ணாமலே ஜெபிச்சாலே ஆண்டவர் அற்புதம் செய்வார், கட்டாயம் கிடையாது. ஆனா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். அதனால நீங்க பொருத்தனை பண்ணும்போது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா? ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் 25 வேத புஸ்தகம் கொண்டு வந்தாங்க. 25 பைபிள். எதுக்கு? இதை அறியாத மக்களுக்கு, பைபிள் இல்லாத இயேசுவை புதுசா ஏற்றுக்கொள்றவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதனால இவ்வளவு பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? நாங்க பொருத்தனை பண்ணினோம். ஆண்டவர் என் மகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தால் அநேக மக்கள் வேத வசனத்தை வாசிக்கும்படி 25 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுப்போம். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணினோம். கர்த்தர் என் மகளுடைய கற்பத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு, குழந்தை தந்துட்டார், அதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பொருத்தனை செய்வது. சுயநலமான பொருத்தனை அல்ல, செலவில்லாத பொருத்தனை அல்ல. அப்ப நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய ராஜ்யம் முதல்ல எந்த அளவுக்கு கட்டப்படும், தேவனுடைய சித்தம் முதல்ல எந்த அளவுக்கு நிறைவேறும் என்கிறதை பார்த்து அதற்கேற்ற பொருத்தனைகளை செய்யணும். அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கனப்படுத்துவார். அன்னாள் என்ன ஜெபம் பண்ணினாள்? ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா கூட உமக்கே தந்து விடுகிறேன், என் நிந்தை மாறினால் போதும், அந்த மாதிரி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய தீர்மானித்த பொருத்தனை பண்றீங்கன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கடந்த நாட்களின் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க, உங்களையே நோக்கி பார்க்கிறேன், பொருத்தனை பண்ணுகிறேன். கட்டாயம் இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். அது மாத்திரம் இல்ல, 4வது ஒரு காரியம் அறியணும். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். திட்டமான வாக்குத்தத்தம், ஐ வில் டெலிவர் யூ. கட்டாயம் இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவேன், ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவேன், கடன் பிரச்சனை விடுதலையாக்குவேன், வறுமையிலிருந்து விடுதலையாக்குவேன், இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவேன். ஆண்டவர் சொல்லிட்டார், விடுதலை தான். ஆனா அடுத்த ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. நான் உனக்கு அற்புதம் செய்யறேன், ஆனா ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன், என்னை நீ மகிமைப்படுத்தணும். இயேசு எனக்கு எதை செய்தார், இயேசு எனக்கு எதை தந்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று நீ இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆண்டோடைய நம்பிக்கை அதுதான், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். அவர் செய்த நன்மையை மறைத்து மூடி வைக்காதபடி, இயேசு எனக்கு இந்த மாதிரி அற்புதம் செய்திருக்கிறார், சுகமா இருக்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய ஆபத்து காலத்துல, நெருக்கத்தில் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார், அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்பதை தேவனுக்கு நீங்க சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். அப்ப ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். தொடர்ந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சிலர் ஒரே ஆசீர்வாதத்தோடு நின்று விடுவாங்க. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்தாதனால ஆண்டவர் பாப்பார், உங்களை ஆசீர்வாதத்தை என்ன பிரயோஜனம் என்று. அவர் பணம் காசு கேட்கலையே, சொத்துக்களை கேட்கலையே, உங்க கழுத்துல காதலுக்கு தங்கத்தை கேட்கலையே, என்னை நீ மகிமைப்படுத்த, அவ்வளவுதான்.
இப்போ ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ரகசிய பாவங்கள் தொடர்புகள்ல இருந்து, சாத்தானுடைய கண்ணியிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தான். வியாதி, பயம், வேதனை, நெருக்கம் எல்லாவற்றிலும் விடுதலை தான். அதுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அப்படியே ஜெபிக்க போகிறோம். நீங்க ஆண்டவரிடத்துல எதிலிருந்து விடுதலை வேணும், முதல்ல அதை கண் முன்னால நிறுத்துங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா, வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா, பயத்திலிருந்து விடுதலை வேணுமா, டிப்ரெஷன்லேருந்து விடுதலை வேணுமா, வேலை செய்கிற இடத்துல இக்கட்டிலிருந்து விடுதலை வேணுமா, அல்லது உங்களுடைய கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு ஒரு விடுதலை வேணுமா, தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல எதை நோக்கி ஜெபிக்க போறீங்க? வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அமைதியா சொன்னீங்கன்னா உடைய எண்ணம் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியா சொல்ல கண்ணை மூடுவீங்க, எங்கேயோ யோசனை போய் கொண்டிருக்கும். ஆனா வாய் திறந்து நீங்க துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் சொல்ல உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்துரும். உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு இப்போ ஜெபிக்க பொருத்தனைகளை செலுத்தி, அது உங்களுடைய விருப்பம். பொருத்தனை செலுத்தாமலையும் ஜெபிக்கலாம், பொருத்தனை செலுத்தியும் ஜெபிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தின்படி ஆவியானுடைய ஏவுதல் படி நடந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. என்னால் என் ஆவியிலே உணர முடிகிறது. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முடிந்தா முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இயேசுவை நோக்கி, இயேசுவே, எனக்கு கடந்த நாட்களில் நீர் கொடுத்த பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் கடந்த நாட்களில் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், விடுதலை சுகத்திற்காக ஸ்தோத்திரம், மாற்றங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை இடுகிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் விடுதலைக்காக. இதோ இந்த மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அந்தரங்கத்திலே காணப்படுகிற ரகசிய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். விட முடியாத அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு அதில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இவளை அடிமைப்படுத்துகிற செல்போன் அடிமைத்தனம், சீரியல் அடிமைத்தனம், பொய்யான காரியங்களை நம்புகிற ஒரு அடிமைத்தனம், மற்றவளை பரிகாசம் பண்ணுகிற, கோபப்படுகிற, எரிச்சல் படுகிற அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உண்டாகட்டும். புது இருதயம் உண்டாகட்டும். தகப்பனை, வியாதி, வேதனை, சரீர பலவீனம், ஆண்டவரை பாதிப்புகளோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அந்த நோய்கள் மறையட்டும், விடுதலை உண்டாகட்டும். தள்ளும்புள்ள கரம் தொடட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்பொழுதே. மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதி படுக்கைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, சுகம், அற்புத சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் விலகட்டும். அவங்க எதற்காக எந்த வியாதியில் இந்த விடுதலை பெற ஜெபிக்கிறார்களோ அதில் விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை தாரும். சாபத்தின் கட்டுகள் இந்த விடுதலை தாரும். பிசாசின் போராட்டத்தில் இந்த பயத்தின் ஆவில் இந்த விடுதலை தாரும். மன அழுத்தம், டிப்ரெஷன்ல இந்த விடுதலை தாரும். ஆண்டவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஒரு அற்புதம் உண்டாகட்டும். நீ தொடுகிறீர், அற்புதம் செய்கிறீர், உமக்கு நன்றி. விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தோம் என்று அறிக்கை இடுகிறோம். ஆண்டவருடைய கரம் பொறுப்படுத்திக் கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க எந்த காரியத்தை மனதில் வைத்து முன்னிறுத்தி ஜெபிச்சீங்களோ கட்டாயம் அதுல இந்த நாள்ல இருந்து மாற்றம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். நீங்க அதை பார்ப்பீங்க. அநேகர் விடுதலை ஆயிட்டாங்க. பயத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அந்த சோர்விலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. பிசாசின் கட்டலிருந்து விடுதலை. இந்த நிமிஷத்திலிருந்தே மாற்றத்தை உணர்றீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை சொல்லி தினமும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. அற்புதங்களை நீங்க காண்பீங்க.
கர்த்தருடைய கரம் உங்களுடன் நடத்துவதாக. ஆமென். This program is sponsored by Brother Arul Raj and family, Virudhunagar. சங்கீதம் 37:5 படி, கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Brother Kumar and family, Jesus Borewells, Rayapanpatti, Theni. செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.